அன்பிற்கினிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் இந்த முறை கையெழுத்து பற்றி சில தகவல்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட கையெழுத்தை இணைத்து உள்ளேன். அவருடைய கையெழுத்தை பாருங்கள். ஆரம்பம் முதல் முடிவு வரை உயர்வாகவே இருக்கும். இடையில் ஸ்ப்ரிங் போன்று சுருள் சுருளாக இருக்கும். இவர் கையெழுத்து மிகவும் நன்றாக இருக்கின்றது. ஆனால் அவர் கையெழுத்தில் உள்ள அந்த சுருள் சுருளாக இருப்பது, ஒரு பிரச்சனையை முடிப்பார், அடுத்த பிரச்சனையை தொடர்ந்து விடுவார், அதிலும் வெற்றி பெறுவார். இப்படி அவர் அனைத்து பிரச்சனைகளிலும் தலையிட்டு அதில் வெற்றி பெறுவார், உயர் பதவியிலேயே இருப்பார். இவருடைய பிறந்த தேதி 14. 5ஆம் எண் ஆதிக்கம் உள்ளதனால் புதன் கிரகம் அனைவரிடமும் நட்பு பாராட்டி பழகுவார். அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பார். அனைவரிடமும் நட்போடு இருப்பார். அதே நேரத்தில் எந்த ஒரு முடிவெடுப்பதென்றாலும் சற்று குழப்பமாகவே முடிவெடுப்பார். அதிலும் பின்னர் அதை சமாளித்து வெற்றி பெற்று விடுவார். அவருடைய பிறந்த தேதியின் எண் கூட்டு எண் 4ஆக வருவதால் அவரிடம் ஒரு விஷயத்தை சொன்னால் அவர் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை தான் பகுத்து ஆய்வு செய்து அதனுடைய நன்மை தீமை தெரிந்தே முடிவெடுப்பார். எடுத்தவுடன் அவர் செய்வது கேளிக்கையாக தெரியும், குழப்பமாக தெரியும். பின்னாளில் அது சரி செய்ய முடிவிட்டாலும் தானே சரி செய்வது போல் சரி செய்து விடுவார். அவர் தீர்க்கமாக எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும், குறிப்பாக இவர் சுயநலமாகவே இருப்பார். ஆடம்பர பிரியர், உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்ற வேண்டும் என்ற ஆசை உள்ளவர். அதே நேரத்தில் இவரிடம் மக்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற தாகம் அதிகம் இருந்து கொண்டே இருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் என்று அழைக்கும் நாடுகளுடன் இவர் நட்புடன் இருக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் நியூமராலஜி படி அவருடைய பெயர் ஒத்து வராது. ட்ரம்ப் என்று எந்த நாடுகளில் அவரை அழைக்கின்றார்களோ அங்கு அவர் ஒற்றுமையுடன் பழகுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ட்ரம்ப் என்ற பெயரில் 24 எண் ஆதிக்கம் இருப்பதால் அவர் அனைவராலும் பாராட்டப்படுவார். அவருடைய கையெழுத்தில் இருக்கின்ற அந்த சிறு சிறு சுருள்கள் அவருடைய மனநிலை ஏதோ மாற்றம் இருப்பது போல் காட்சியளிக்கும். கிறுக்குத்தனமாக செய்வார், கோமாளித்தனமாக செய்வார் என்பது போல் தெரியும். ஆனால் இயற்கையிலேயே அவருடைய பிறந்த தேதியுடைய எண்ணும் அவருடைய கையெழுத்தும் அப்படி இருப்பதால் அவரது ஒரு தொடர் ஓட்டம் போல் வெற்றி தோல்வி, பிரச்சனை வெற்றி, முடிவில் வெற்றி என்ற நிலைமையிலே தான் அவர் இருப்பார். ஆகையால் அவருடைய கையெழுத்து மிகவும் நன்றாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற சுருள்கள் தான் அவர் பேச்சே அவருக்கு பிரச்சனையாக மாறிவிடும். பின்னால் அவர் பேச்சே அதை சரியும் செய்து விடுவார்.